இங்கே பாருங்கள் லோடிங் பேஜில் வந்து பாருங்கள். லோடிங் பேஜில் இதிலே காமிக்குது பாருங்க. மாஸ்டர் ட்ரக் தான் வரும். ஆனால் முன்னால நம்ம இது நோட்டி நின்றோமே. நவுத்து முடியுது. சீசன் 14 நினச்சோம் இது வரும்னு தெரியும் நம்ம, அதனால தான் நினச்சோம். என்னது இது அப்படியே தீக்கொழும்பு மாதிரி இது. ஆமாம் 14 இது என்ன பேர் சொல்லுவாங்க, இது இடம் ஃபிளாக் த ஃபேம். ஃபேம்னா நெருப்பு. இந்த அயான தீய அணி அப்படின்னு சொல்கிறது. பார்ட் 2ல என்ன பிளாட்டினம் 5ல இந்த சீசன் 13ல. ஆமாம் சீசன் 13 பிளாட்டினம் 5. 800 சில்வர் ஃப்ராக்மெண்ட் கிடச்சிச்சு. இதெல்லாம் அப்படியே உங்களுக்கு காமிக்கலாம். சவுண்டை குறைச்சிக்கிறேன், எங்கள் சவுண்ட் கேட்காது. ஐயோ அப்போ ரிட்டன் சொல்லணும்டா. என்னது 7 நாள் நடந்தது திருப்பி சொல்லிடலாமா உதாட்டி? இன்னும் கொஞ்சம் இன்னும் குறைக்கிட்டுமா? அதுக்குள்ள ஓட்டம் பாருங்க. கொஞ்சம் வை. போதும். கம்மி பண்ணு ஒரு பாயிண்ட். நம்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ளேமு ஸ்டார்டிங் கொஞ்சம் நாங்கள் விட்டுட்டோம், சவுண்டு ஓவர் அடிச்சு விட்டுட்டோம் தெரியாமல். கேமுக்குள்ளே வந்து மறந்துட்டோம். நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன் பார்த்துக்கலாம், எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நாங்கள் வந்து பிளாட்டினம் 5 இருந்ததுனால 800 சில்வர் ஃப்ராக்மெண்ட்ஸ் இருந்தான். அதுக்கு முன்னாடி க்ரௌண்டில் இருந்தோம். இதுவில் பப்ஜி லைட்டில் வந்து க்ரௌண்ட் 5ல் ஏறும் நாங்கள். இப்போ இல்லை, அது போன அப்டேட் சீசன் 6ல். இப்போ சீசன் 7 வந்துச்சு பப்ஜி லைட்லேயும். 800 பீஸ் தந்துக்கிறான். 800 பீஸ் இல்லை, 800 சில்வர் ஃப்ராக்மெண்ட்ஸ் இருந்தாச்சு. இப்போ எல்லாத்துலேயும் நாங்கள் பிளாட்டினம் தான். பிளாட்டினம் சில்வரு. ஆமாம். இப்போ என்ன மாட்டு கோல்டன் 4 ஐயோ தள்ளணுமே. சரி ஏற்றிப்போம். எல்லாத்துலேயும் ஒன்று தான். சீசன் 14 ஸ்டார்டிங் டயர் சில்வர் 5 சில்வர் 4 இது மட்டும் மாடே இல்லை. இதுதான் மாடிது பிளாட்டினம் 5. இது சில்வருக்கு எதுவுமே கிடையாது, புரோக்கன் தான். இது புரோக்கன் கிட்ட போனால் வேஸ்ட்டு. ஆனால் இது கோல்டு முத்துன்னு வந்து நெருப்பு வளையத்துக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது கோல்டு வச்சுச்சு. பிளாட்டினம் 5லேருந்து பரவாயில்ல, 4 தான் தள்ளிக்குது. திருப்பி ஏற்றிடலாம். இன்னும் 3 மாதம் டைம் இருக்கும். பேராஷூட்டு, அப்புறம் வந்து கன் ஸ்கின்னு, ஹெல்மெட் ஸ்கின்னு, ஆமாம் ஒரு அவுட்ஃபிட்டு இது 4ம் தரான். அப்கிரேட் பண்ணாதான். ஆமாம் பார்க்கலாம். இன்னொன்று செக் அவுட் த ராயல் பாஸ் நியூ ஜர்னி பிகின்ஸ். அப்போ தான் வீடியோ காமிக்கும். வீடியோவில் சாரி ஆர்பி சப்ஸ்கிரைப் பண்ணுமா? அதான்டா இதுடா இது சரி அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ வாங்க ஆர்பிக்குள்ளே போகலாம். என்ட்ரி ராயல் பாஸ் சீசன் 14 பப்ஜி மொபைல். இது வீடியோ சவுண்ட் ஏற்றிக்கலாம். என்னையா இவ்வளோ பைட் வச்சுக்கல, எனக்கு ஒன்றுமே தெரியல. நல்லா ஒரு பிங்க் கலர் ஸ்கின்னு. முடிய போயிட்டு பைட் ஏற்கனவே இவ்வளோ பைட் வச்சுருந்தா நல்லா சவுண்டா அதான் முடிய போகிறேன் நான். அதான் முடிஞ்சிச்சு. ஓகே நண்பர்களே, இப்போ வந்து முடிஞ்சிருச்சு. நீங்கள் பார்த்து மீன் நினைக்கிறேன் உங்கள் இது அவுட்ஃபிட் காமிச்சிக்கிறாங்க இப்போது. சும்மா இப்போ நெக்ஸ்ட் எல்லாம் காமிக்கிற மாதிரி தான். இது வந்து டேசியா ஸ்கின்னு, இதெல்லாம் என்னென்ன வரும்னு காமிச்சிக்கிறாங்க. இப்போ ஒரு லுக்கு இது சீசன் 13லேயே வர வச்சது, இன்னும் வரவே இல்லை. இந்த சீசன் நேரம் வந்துக்கிறான் பார்ப்போம். இது ஏஜ் வந்து 8000. திருப்பியும் போடு இருக்குதுல்ல. என்னது வீடியோ பே பண்ணால் இங்கே காமிக்கும். ரெக்கார்ட் ஆகிக்குது. ஆமாம் சரி விடு, அப்படியே பண்ணிடலாம். ஏஜ் வந்து 800 ஏஜ் ஃப்ரீயாக தராங்களாம். நான் யூசி ஃப்ரீயாக தராங்க. அப்கிரேட் பண்ணாதான் பண்ணோம். அது வியூ ரிவார்ட்ஸ் ஆர் அப்கிரேட் ரிவ்யூ ரிவார்ட்ஸ் ஃபஸ்ட்டு ரிவார்டு என்ன நினச்ச மாதிரி கூப்பன் தான். இது ஒன்றும் அவ்வளோவா கிடைக்கிறதில்ல. எலைட் பாஸ் அப்கிரேட் பண்ணிங்கன்னா இந்த அவுட்ஃபிட் தானா? அவுட்ஃபிட் செம்மையாக இருக்குது. 2 நாளாக இது ஃபஸ்ட்டு கொடுக்குறது. இது என்ன கார்னைட் ஸ்கின்னு
அப்புறம் ஃபஸ்ட்டே உங்களுக்கு தானமாங்க 500 ஆர்பி புஷ் பண்ணிட்டு 5 ஆர்பி நீங்கள் புஷ் பண்ணலாம். ஆமாம், வேறு என்ன இருக்குது? இது வந்து 30. இதெல்லாம் வந்து இங்கே நம்ம ஃப்ரீ ஆர்பியில் ஃபஸ்ட்டு பார்ப்போம் நமக்கு என்ன இருக்கிறான்னு. ஃப்ரீ ஆர்பியில் ஒரு ஈமோட் இருக்குது 70. ஃப்ரீ ஆர்பி இருக்கிற 20 ஒரு ஈமோட். 20 ஒரு ஈமோட் இருக்குது ஃப்ரீ ஆர்பியில். 20 ஈமோட்டு. இது வந்து 15 எலைட் பாஸில் இருக்குது. டேப் டு ப்ளே பண்ணு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பே பண்ணலாம். ஓ 2 பேர் வச்சு காமிக்கிறாங்களா? என்ன ஆகுது? காமெடியாக இருக்குது. காமெடியாக தான் இருக்குது. இந்த ஈமோட் ஃப்ரீ. நம்மளுக்கு என்ன ஈமோட்? நமக்கு இது டான்ஸ் ஆடுது. டான்ஸ் ஆடுது ஒரு அளவுக்கு நல்லா இருக்குது இந்த ஈமோட். சரி ஏத்திடலாம். ஆனால் காமெடியாக இருக்குது இந்த ஈமோட். இந்த ராயல் பாஸ் ஈமோட்டு காமெடியாக இருக்குது. ப்ரான் ஸ்கின் ஒன்று தரான். ஆமாம், யாருக்குன்னா எலைட் பாஸ்க்கு. ஆமாம், எலைட் பாஸ் அப்கிரேட் பண்ணுவாங்க. ஃப்ரீக்கெல்லாம் அதிகமாக தரல. ஃப்ரீக்கு வந்து ஒரு பேராசூட் ஸ்கின் 30 தானா இது? அது 15 தான். பப்ஜி லைட்டில் எப்போவுமே 15 தருவான், இல்லை 30 தரான். வேற என்ன, வேற எதுவும்? ஒரு ஏரோப்ளேன் ஸ்கின் வந்து எலைட் பாஸில் இருக்குது 40 ஆர்பியில். அதுக்கப்புறமா 50 ஒரு ஸ்கின்னு நம்மளுக்கு 50 ஏற்ற முடியுமா? ஏற்றிடலாம். M1644 உங்களுக்கு. ஆமாம், உங்களுக்கு எலைட் பாஸில் வாங்கணுக்கு வந்து இதோட பின்னாடி ஒரு அவுட்ஃபிட்டா? இந்த அவுட்ஃபிட் தானா? ஆமாம், அதுதான். இதுக்கப்புறமா நம்ம ஃப்ரீ பிளேயர்ஸ்க்குலாம் எதுவும் கிடையாது. ஆமாம், இதோட 85 ஒரு ஈமோட்டா இன்னொன்று. ஐயோ டேய் விட்டா எல்லாத்துக்கும் வந்துடும் உங்களுக்கு ஈமோட்டுன்னு சொல்லி. ஓ 91 ஒரு ரூம் கார்டு தானா 7 நாளைக்கு. இது வந்து அட்வான்ஸ் ரூம் கார்டு அப்கிரேட் பண்ணுமோ? ஆனால் நம்மகிட்ட இல்லையே. அப்கிரேட் பண்ண முடிஞ்சா பண்ணுறோம் நாங்கள். இது வந்து செம்மையாகுது ஸ்கின்னு. சரி, இப்போ மிஷின்ஸ் பார்ப்போம். மிஷின் கலெக்ட் பண்ணிடலாம். கலெக்ட் டுடே. இது கலெக்ட் பண்ணால் இதோட ஈவெண்ட் தட்டு நம்மளுக்கு. அப்போ தான் நான் 10 மிஷின் முடிப்பேன் எப்படியாவது. இது நீங்கள் எலைட் பாஸ் அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது வீக் 2 அன்லாக் ஆகிட்டுருக்கும். சரி, ஓகே. இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன காமிக்கணும்? நெக்ஸ்ட்டு என்ன கிஃப்ட்டில் என்ன? ஆர்பி சப்ஸ்கிரைபர்ஸ் ஆயில் பாஸ் சீசன் 14 யாரோ சொல்லியிருந்தானே அண்ணன் ஆங்கிள் காசுகள். நோ ஸ்கோர் இஸ் ஸ்கிப் இட். ஸ்கோடே நம்ம எதுவும் எடுக்கணும். இது ஒன்று காமிக்கணும்ல. ஏன்னா நமக்கு ஆர்பி கார்டோ இல்லை. ஆர்பி கார்டு இங்கே ஒரு ஆர்பி கார்டுன்னு ஒன்று இருக்கும். அதான் நீ எதுவும் பண்ணலையே. சரி, ஓகே. இதெல்லாம் லிவிக்கா மேப். இதை பாருங்க. இதுதான் என்ன ஓ இருங்க மாட்டிடலாம். இது ஈரோப்பில் இது ஏசியாக மாட்டிடும். இதெல்லாம் வந்து இப்போ நாங்கள் வந்து இது கேம் பிளே வந்து உங்களுக்கு அப்புறம் கோல்டன் 4 உங்களுக்கு நான் வந்து இந்த கேம் பிளே வந்து அப்புறம் ரெக்கார்ட் பண்ணி போடுறோம். ஈரோப்பா என்ன இதில் புதுசாக இன்னொன்று கொண்டு வந்துக்கிறானா? என்ன இதில் புதுசாக கொண்டு வந்துப்பான்னு தெரியலையா? சரி, இன்வென்ட்ரி போய் நம்மளுக்கு இதெல்லாம் இன்வென்ட்ரியில் இதை பாருங்க. ஏகப்பட்ட அவுட்ஃபிட்டு ஃப்ரீ ஆர்பி ஃப்ரீ. நாங்கள் இன்னும் ஒரு வாட்டிக்குள்ளே எரிஸ் பாஸ் அன்லாக் பண்ணல. எல்லாமே வந்து இது கூப்பனு ஃப்ரீ ஆர்பி இதில் வந்து தான் எல்லாமே. இதோ பாருங்க, இது லைனாக காமிச்சு. இது வந்து சீசன் 6 எலைட் பாஸ் அண்டரில் இருந்துச்சு. இது வந்து அப்புறமா ஃபஸ்ட்டு அனுசைடில் இது வந்துச்சு. அப்போ வந்து சீசன் 6 ஓடினுச்சு. சீசன் 12 செகண்ட் அனுசைடு வந்துச்சு. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதில் வந்து இது ஃப்ரீயாக தந்தான் ஃப்ரீ எலைட் பாஸுக்கு. அப்புறம் இந்த துணி நல்லாவே இல்லைது. இது ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இது எங்கே பார்த்தீங்கன்னா நம்மளே என்னப்பா வெறுப்பு எத்தனை நினைக்கிறீங்க. நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் வாங்கினது காமிக்கிறோம் இப்போ உங்களுக்கு. சீசன் 8 இது, சீசன் 9, சீசன் 10, சீசன் 11 12. என்னையா சீசன் 11 ஐட்டம் இல்லையா? வாங்கிக்கிறோம் நல்லா. ஓ 2 வச்சுன்னுக்கிறோமா? என்னையா இது இதுலேயும் இல்லை. நெக்ஸ்ட்டு கொடுத்து பார் மாறுப்பா. அது ஒன்று எங்கேயோ இது ஆகிடுது. எங்கேயோ நம்ம ஏதோ பண்ணிட்டு பக் எதாகிட்டுக்குது. இது சீசன் 13
ஆனால் இதுலேயே லெஜெண்டரி இருக்குதுலேயே லெஜெண்டரி ஒயிட் ட்ரெஸ்ஸு. ஆமாம் இது ஒயிட் ட்ரெஸ் தான் இருக்குதுங்க. ஆனால் நான் பார்த்ததுக்கு நல்லாவே இல்லை, வெறும் ஒயிட்டாகவே இருக்குது. அப்புறம் வந்து கொரோனாக்கு மாஸ்க் கொடுத்துக்குறாங்க அங்கே காமிக்கிறாங்க. மாஸ்க்கு 2 மாஸ்க்கு அதில் போய் ஏன் திருப்பு அவன் அதோ மாஸ்க் கொடுத்துக்கிறாங்க. மாஸ்க்கு கொரோனா மாஸ்க். இது ஒரு கேஷ் ஓப்பன் இப்போயே உங்களுக்கு ரெக்கார்ட்லேயே நாங்கள் காமிச்சு வரோம். கிளாசிகளுக்கு ஓப்பன் பண்ணி ஓப்பன் கொடுத்து டக்குன்னு ஐத்து என்ன 30 சில்வர் பேமெண்ட்டு நினச்ச மாதிரி அதான் தான். சரி 330 ஏஜி ஆளுக்கு ஒன்று ஓப்பன் பண்ணிடலாமா? ஓப்பன் பண்ணிடலாம். 330 ஏஜி எதாவது ஓப்பன் பண்ணலாம். நாங்கள் ரொம்ப நாள் நினச்சின்னு இருந்தோம் ஏஜி ஓப்பன் பண்ணலாம். எங்கே கிளிக் குத்தியா? இது ராயல் பாஸ்க்குடா. எடிங் சச்சுங்கிறாரு கேவ்லையோ. இதில் ஏதோ வீடியோ வருது. இது நம்ம சீசன் 13 வீடியோ இது. நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். சீசன் 13 முடிஞ்சிச்சு. எங்கே ஏஜி காணும்? ஏஜி போன மாதிரி ஓடுமே. இருங்க நம்மள ஏஜி எங்கேன்னே தெரில. ஏஜிக்கு இது ஏஜி போன மாதிரி வந்தான்னு பாங்க. ஏஜி ரெடீம் செக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். ரெடீம் செக்ஷன் இல்லையா? இங்கே ஒரு கூப்பன் மாதிரி வாங்க மாட்டேங்குச்சு. ஏஜிஎஸ்சி தூக்கிட்டானோ இல்லை டெஸ்டர்ஸு. இது என்னையா அது? சிஆர்பா கிரெடிட் கார்டு. இது பையின்னு குத்து பாரு, அங்கே ஏஜி வரும் பாரு. இல்லை இது சில்வர் ஃப்ராக்மெண்ட்ஸ் தான் ஏஜின்னு நினைக்கிறேன். சில்வர் ஃப்ராக்மெண்ட்ஸில் போய் பாரு. சில்வர் ஃப்ராக்மெண்ட்ஸ் இது ஏஜி என்ன இதாரு. நான் வாங்காமல் கூட வந்துடுவேன். ஏஜ் எங்கெங்கேயோ கொடுத்துக்குறான். ஏஜ் அங்கங்கே கொடுத்துக்குறான். இதுக்கு ஏஜ் விட்டாலும் நான் வாங்கி வைப்பேன். இதுக்கு என்ன? இது புறாக்கா ஏண்டா புறாவே நாங்கள் வச்சுன்னு இல்லை. 100 யூஸ் பண்ணா RP 100. ஏஜி இங்கே இருக்குதுதா. ஏஜி ரெடீம் செக்ஷனில் வேணா ஏஜி இருக்கும். ரெடீம் செக்ஷனில் போய் பாரு. ரெடீம் செக்ஷன்யா. இது என்னையா அது? இது ஏதோ புதுசாக அப்டேட் பண்ணவங்க இத்தனை பேர் அப்டேட் பண்ணிட்டுக்கிறீங்க. அதுக்குள்ளே நிறைய பேர் அப்கிரேட் பண்ணிக்கிறீங்க. ஷாப்ஸில் போவோம். ரெடீம் செக்ஷன்ஸ் ரெடீமில் ஏஜி வாங்குற மாதிரி இருக்குது. ஏதாவது ஒன்று இதில் வாங்கின மாதிரி தான் இருந்துச்சு. நான் பார்த்தேன் இன்னைக்கு காலையில் கூட நாங்கள் லைவுக்காக வீடியோக்காக ரெடி பண்ணி பார்த்தோம். ஏஜி எங்கேயோ இருந்துச்சு. 300 ஏஜி எதை கொடுத்து வாங்குறது? சரி நாங்கள் வந்து வீடியோ இதோட முடிச்சிக்கிறோம். நாங்கள் வந்து அடுத்த வீடியோ வந்து ஏஜி வச்சு வாங்குகிறோம். அதை தக்குதுக்குது. ஏஜி ஐயோ என்னடா இது கஷ்டமானதுக்குன்னா ஏஜி கொடுத்து வச்சுக்கிறோம். இதுக்கு வாங்க முடியுமா? எல்லாத்துக்கும் 7 நாளைக்கு வாங்கிட்டு 1000 ஏஜி தண்ணுமா? இப்போ போங்கப்பா, நீங்கள் பப்ஜி பண்ணுற குடும்பம் இது. ஐயோ சரி நம்ம இது வாங்கிடலாமா? சில்வர் ஃபேமிலி நமக்கு 1500 இருக்குது. இல்லை 2000 இருக்குது. இது புட்டு வாங்கிடலாம் பர்மனெண்ட்டாக. இது பர்மனெண்ட்டாக. சரி இந்த கலர் வேறு ஏதாவது பேக் பேக்கு தான் வேறையா? இது பேக் பேக் இது. ஆனால் இந்த பேக் பேக் நல்லா இருக்கும். இந்த பேக் பேக் வாங்கிது. அப்போ சரி இது வாங்கிடலாம். பேக் பேக் என்னோட பேக்கில் புக்கும் பொருள் நான் இருக்கும். வாங்கியாச்சு. ஒன்று வாங்கிட்டோம். காமிக்கலாம். இன்வென்ட்ரியில் இன்வென்ட்ரியா? ஐயோ இதுலேயே பேக் வந்துச்சா? பேக் இதோ பாருங்க காமெடி. இது வந்து எதுல தந்தான்? சீசன் 12 தந்தான். இது என்ன யூசி குட்டு வாங்க மாதிரி தந்தான். இப்போ வந்து இதுக்கு வந்துச்சு. சரி ஓகே நண்பர்களே, இதோட நாங்கள் வந்து லைவ் முடிச்சதுக்கு முன்னாடி எங்களோட ஆர்பி பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எல்லாம் காமிச்சிக்கலாம். ஓகே நம்ம இதோட நாங்கள் லைவ் முடிச்சிக்கணும். அடுத்த வீடியோ முடிச்சிக்கணும். அடுத்த வீடியோ இதையே கொஞ்சம் ஏஜி மாதிரி வாங்க முடிஞ்சுன்னா அடுத்த வீடியோ பண்ணுவோம். ஆனால் அடுத்த வீடியோ வந்து எனக்கு தெரிஞ்சு பப்ஜி லைட்டில் இந்த ரூன்ஸ் மேப் தான் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஆமாம் பப்ஜி லைட் தான் அடுத்ததான். சாரி நம்ம மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா வந்து இது கொஞ்சம் வீடியோ வந்து லென்த்தாக போவோம். அதனால் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் இந்த வீடியோ. வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒருத்தர்கிட்ட கேட்டு இந்த மாதிரி எலைட் பாஸு தரீங்க, எலைட் பாஸ் நீங்கள் வாங்குறீங்கன்னு கேட்டேன். ஆமாம் ப்ரோ வாங்குகிறேன் இந்த சீசன் அப்படின்னு சொன்னார். சரி வீடியோ தர முடியும்னு கேட்டேன்.
ஆரப்பன்னு சொன்னார். அதுதான் இப்போ நீங்கள் பேக்ரவுண்டை பார்க்குறீங்க. இந்த வீடியோ ஒரு 10 நிமிஷம் வரும். அப்புறம் வந்து லாஸ்ட் எண்டிங் எங்களோட வாய்ஸ் சாட் எண்டிங் வந்துடும். அதோட வீடியோ முடியும். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்க நம்பர்களே. இந்த வீடியோ டூரேஷன் வந்து 25 நிமிஷம் தான் வரும் டோட்டலாக. இப்போ வாங்க லோடிங் ஆகுது. நம்ம ஃப்ரெண்டு தான் வீடியோ எடுத்து அமிச்சாரு. ஆயில் பாஸாக வாங்கிட்டு லோடிங் ஆகுனா அவனு யூசி கெட் இட் பண்ணல இப்போது அவர். ஏன்னா அவர் தான் வீடியோ எடுத்து அமிச்சாரு. அதான் இப்போ ஆர்பிக்குள்ளே போவாரா இல்லையான்னு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. யாரோ பண்ணி நிற்கிற மாதிரி தெரியுது. ஆர்பிக்குள்ளே போகிறாரா என்ன அப்படியே சைலண்ட்டாக நின்றுட்டாரா அப்படியே. ஆர்பிக்குள்ளே போயாச்சு. சரி பஸ்ஸே ஓப்பன் பண்ணிட்டார் போல இது. சரி நம்ம எல்லாத்தையும் காமிச்சிட்டோம். சீசன் 14 பஸ்ஸுன்னுட்டு என்ன அவருக்கு வந்து எல்லோரும் இன்வைட் கொடுக்குறாரு மேட்ச் பார்த்துக்கு. அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு வர தேவையில்ல சீக்கிரம். ஏன்னா இது தஸ்ஸு காமிக்கிறா போல இது. ஆர்பிக்குள்ளே சீக்கிரமாக போங்க. ஆர்பிக்குள்ளே போகிறாருன்னு நினைக்கிறேன். எலைட் பாஸ் வாங்குறாரு. இது 600 எலைட் பாஸா 1800 யூசி கொடுத்து வாங்குறாரு. 600 தான். ஓகே கொடுங்க. வாங்கிட்டாரு. ஃப்ரீ ஆயில் பாஸ்ன்ட்டு எலைட் ஆயில் பாஸ் ஆகிடுச்சு. இப்போ கோர்ஸ் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். கலெக்ட் கொடுப்பாரா கோர்ஸ் கொடுத்தாரு. இப்போ வந்து 3 கேரக்டர் வரும்னு சொல்லிடுது. ஓப்பன் கொடுத்தாரு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆர்பி ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து அது ஆர்பி பாயிண்ட் கார்டு இதுக்கு தானே அந்த பாயிண்ட் கார்டு. இப்போ வந்து ஆர்பி 6 ஓப்பன் ஆகிடுச்சு. 30 யூசி கொடுத்து ஓகே கொடுத்தாரு. இப்போ வந்து ஒரு கார் நைட்டு ஸ்கின்னு கிடச்சிச்சு. மிச்சர்லாம் இப்போ அவ்வளோ ஒர்த்து இல்லை. இதோட என்ன ஸ்கின் அது ஏதோ ஒரு அவுட்ஃபிட் கிடச்சிக்குது. இப்போ வாங்க வீக்குள்ளே போகலாம். வீக் 1 மிஷின்லாம் வந்துட்டுருக்குது. அது எங்கேன்னு கூட வந்துட்டுருக்குது. வீக் 2 வருமா. ஆர்பி கொடுத்தாரு. எலைட் பாஸ் வாங்கினதுனால இது ஆர்பி ஓப்பன் பண்ணிடலாம் போல இது ஃப்ரீயாக. வீக் 2 ஆர்பியும் வீக் 2 ஆர்பி கார்டு கிடச்சிச்சு. இப்போ அத்தனை என்ன பண்ணுவார். ஆர்பி 2 காமிப்பாரா. ஆர்பி 2 இதோ ஒன்று கலெக்ட் பண்ணோம். ஆர்பி இது 3 தராங்க. ஆர்பி நம்ம சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு. வீக் 2 அன்லாக் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ வீக் 1க்கு எடுக்க போகிறான்னு தெரில. வீக் 1 ஃபுல்லாக காமிக்கிறான்னு. இதெல்லாம் எலைட் பாஸோட இது தான் என்னது அது எலைட் பாஸ் மிஷின்னு சாடா பாஸ் மிஷின்லாம் முடிக்கிறதுக்காக காமிக்கிறார் போல இது. இல்லை நான் இன்னொரு வீடியோ நான் சொல்லேன். நம்மளே இன்னொரு வீடியோ பஜ்ஜில் ஐட்டம்லேயே இன்னொன்று வீக் பற்றி சொல்லலாம். இப்போ வீக் 2 ஓப்பன் ஆகிட்டுருக்குது. ஆயில் பாஸ் எலைட் பாஸ் வாங்கினாலும் ஓப்பன் ஆகிட்டு போல வீக் 2 காமிக்கிறாரு என்னெல்லாம் மிஷின் இதுன்னு. அந்த வீக் 2 வந்தால் தான் நமக்கு தெரியும். இதுதான் வரும். சரி நம்ம இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஆள்னு தெரிஞ்சுங்க. உங்களை இந்த வீடியோ பதிவு மற்றும் எஸ் தினேஷ்குமார்.